ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோமாரி நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது வந்தால் எப்படி சமாளிக்கிறது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மாட்டுக்கு கோமாரி நோய் இருக்கா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சில அறிகுறியில் இருக்குது. அந்த அறிகுறியில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முதல் பார்த்தீங்கன்னா அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலில் இடுக்கில் பார்த்தீங்கன்னா கால் குழம்புல பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கால் குழம்புனா எங்கேன்னு தெரியும். அந்த கால் 4 காலுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நகம் மாதிரி இருக்குது வருங்க. ஸோ இந்த மாதிரி இடிக்கிற மாடு பக்கத்தில் ஒன்று இடித்து வீசிடும். நம்ம இந்த கண்ணுக்குட்டி வச்சு சொல்லிடுவோம், இதான் பார்த்தீங்கன்னா இடிக்காது. ஸோ இந்த கால் குழம்பு இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் இதுக்கு பின்னாடி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புண்ணாக வந்துடும், புண்ணாயிரும். முக்கியமாக இந்த இடத்துல இங்கே சின்ன நகம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா புண்ணாகி நீங்கள் என்ன சாதாரணமாக ஏதோ அடிபட்டுருக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படியே விட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த புண்ணு நல்லா பெருசாகி அந்த குழம்பே பார்த்தீங்கன்னா போயிடும், ரத்தம் வர ஆரம்பிச்சு அந்த இடத்துல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் சிம்டம், அந்த கோமாரி நோயில் வர முதல் சிம்டம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட வாய் இப்போ அசை போட்டுக்குது பார்த்தீங்களா, அந்த வாய், நாக்கு, அந்த உதடு, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புண்ணு வச்சிரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிம்டம் மாட்டில் கோமாரி நோய் வந்துச்சுன்னா. மூணாவது பார்த்தீங்கன்னா பால் மடி பார்த்தீங்களா, அந்த மடியிலையும் பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துடும், பால் கறக்கிற காம்புலையும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மூணாவது சிம்டம். ஸோ 3 சிம்டமே போதும் மாடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு 3 அறிகுறி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 அறிகுறி இருந்தாவே மாடு பார்த்தீங்கன்னா இளைச்சி போயிடும். எலும்பு தோலாக இருக்கும், பாலை கறக்காது. அதுக்கப்புறம் காய்ச்சல் பார்த்தீங்கன்னா மாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்துடும். எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட வாய், நாக்கு, உதடு இந்த இடத்துல புண்ணு வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்தாவே மாடுனால் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால் சாப்பிட முடியாது. தீனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்படி ஸ்டாப் ஆனாவே மாடு பார்த்தீங்கன்னா இப்படி கொழுகொழுன்னு இருக்கிற கண்ணுக்குட்டி அது அப்படியே பார்த்தீங்கன்னா எலும்பு தோலாகி ஃபுல்லாக அப்படியே படுத்துக்கும். எந்த சத்துமே கிடையாது, சாப்பிட்டா தான் சத்து வரும். ஸோ சத்து இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அந்த சிம்டம் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இதுவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட மடியில் வந்துச்சுன்னு என்ன ஆகும் பார்த்தீங்களா, நீங்கள் கறக்கிற பால் பார்த்தீங்கன்னா திரியாக வரும், நல்ல பாலே வராது. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன பால் மாதிரியே நீங்கள் கறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மாட்டுலேருந்து வந்துட ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலே விற்க முடியாது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மாட்டிலேருந்து பாலே எடுக்க முடியாத நிலைமைக்கு ஆகிரும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது தடுப்பூசி போடுறது பார்த்தீங்கன்னா தான் பெஸ்ட்டு. வருஷத்துக்கு ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் அந்த கால்நடை ஆஸ்பத்திரிக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டை பிடிச்சிட்டு போனாவே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி வாங்கி போட்டு விட்ருவாங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதத்தில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கோமாரி ஊசி போடுறோம் அப்படின்னு சொன்னோடனே நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே இல்லைன்னா நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டா அந்த நாளில் போய் உங்கள் மாடு, கன்றுக்குட்டி இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஊசியை போட்டுடலாம். கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆனதுக்கப்புறமே இது நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன கன்றுக்குட்டிக்கு பார்த்தா நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அந்த மாட்டுக்கு போட்டிங்கன்னா எப்படி அது பால் குடிச்சிட்டு இருக்கும் அந்த மாட்டில். ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு 4 மாதம் சின்ன கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட தேவையில்லை. அதுக்கு மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வரும். ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மாடு இருக்குது, அதாவது நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா நிறைய மாடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி ஆஸ்பத்திரிக்கு பிடிச்சிட்டு போகிறது, 2 ஆள் இருந்தால் எப்படி ஒவ்வொரு தடவையும் போயிட்டு பிடிச்சிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் பிடிச்சிட்டு போகிறது, அது மாதிரி பண்ணணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் இது மாதிரி ஆஸ்பத்திரிலேயே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்க, எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மாடு இருக்குது, ஸோ எங்களால் பார்த்தீங்கன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஆள் பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தோட்டத்துக்காக போய் இது மாதிரி மாடு அதிகமாக இருந்தால் அங்கே ஊசி போட்டிருக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டிங்கன்னா எங்ககிட்ட இது மாதிரி மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே போட்டுருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த தோட்டத்தில் இவ்வளோ மாடு இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் மாதிரி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸு கரெக்டாக சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டு போயிடுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தான் இந்த நோய் ஆரம்பிக்கும்.
ஸோ அப்படி ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஒரு மாட்டில் வந்தால் போதும், மொத்த மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே எல்லாத்துக்கும் பரவிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே போடுறது தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ரொம்ப பெஸ்ட்டான இது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் முடிஞ்சிடும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாட்டவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கே போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அதான் நமக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த போலியோ ஊசி அது மாதிரி பார்த்தோன்னா வந்து மாடுகளுக்கு அது மாதிரி நிறையா தடுப்பூசி இருக்குது. ஸோ அதனால் அந்த எந்தெந்த தடுப்பூசி இருக்கோ அந்த தடுப்பூசி அந்தந்த நாளுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டுறணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தோன்னா வந்து எங்கள் மாடுகளுக்கு பார்த்தோன்னா வந்து ஊசி போடும்போது எடுத்தது. ஸோ நாங்கள் பார்த்தோன்னா இதே மாதிரி எங்ககிட்ட நிறையா மாடு இருந்துச்சு 10க்கு மேலே. ஸோ நான் இது மாதிரி சொன்னோம், ஒவ்வொரு மாடாக வந்து பிடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்காது, அலைச்சல் அப்படின்னு சொன்னோம். அதனால் அவங்களே பார்த்தா நாங்களே வந்து தோட்டத்துக்கு வந்து போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தோன்னா வந்து கரெக்டாக அந்த நேரம் சொன்னாங்க, இந்த நாளில் வந்துடும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா வந்தாங்க. வந்துட்டு பார்த்தோன்னா வந்து எல்லா மாட்டுக்கும் பார்த்தோன்னா இப்போ ஊசி போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து 3 பேர் வந்தாங்க. ஸோ ஒரு டாக்டரு, ஒரு கம்பவுண்டரு, அப்புறம் ஒருத்தர் பார்த்தா ஹெல்ப்பரு, அப்படி பார்த்தா 3 பேர் வந்தாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கன்றுக்குட்டி மட்டும் பிடிச்சிட்டா போதும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா எந்த மாடு இடிக்கும் எது இடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம மட்டும் போய் அந்த மாட்டுக்கு முன்னாடி நின்று அதை பிடிச்சிட்டா போதும். ஒருத்தர் மருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தர் பார்த்தோன்னா வந்து அந்த ஊசி பார்த்தோன்னா வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் பார்த்தோன்னா எடுக்காது. ஒரு மாட்டுக்கு பார்த்தா இப்போ நீங்கள் பாருங்கள், போய் நின்று டக்குன்னு நீங்கள் மாட்டை நல்லா பிடிச்சிட்டா போதும், டக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஊசி போட்டு விட்ருவாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா வந்து வேலை முடிஞ்சிடும். ஒரு மாட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு 5 செகண்டு தான் ஆகும், அதுக்கு மேலே எதுவுமே ஆகாது. ஒரு 10 மாடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மி, 5 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட சின்ன சின்ன கன்றுக்குட்டிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் 4 மாதத்துக்கு கம்மியான கன்றுக்குட்டி. ஸோ அதுக்கெலாம் வந்து வேண்டான்ட்டாங்க. 4 மாதத்துக்கு மேலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போட்டுக்கிறாங்க. ஸோ செனை மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 8 மாதம் செனை அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடாது. ஸோ முக்கியமாக இந்த ஊசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வெயிலில் கட்டக்கூடாது. ஏன்னா வெயிலில் கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பேராசிட்டமால் மாத்திரை அது மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஊசி போட்ட எந்த மாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிழல்லையோ இல்லை ஷெட்லேயோ ஒரு மரத்துக்கு நிழல்லையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இது போட்டால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோமாரி நோய் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு எதுவுமே வராது. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கறக்கிற அந்த பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிலேருந்து கறந்துக்கலாம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஊசியை போட்டுருங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.